உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஏதோ விஜய் புகழாரமோ அல்லது புகழ் மாலையோ ஒன்றும் கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன், டிவிக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர். விஜய் ஒரு சினிமா நடிகராக ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்ததுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தவர், ஒரு எல்லாம் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தான். இவ்வளோ பெரிய இடத்த இந்த மக்கள் கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ அன்பை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின் பொழுது அது யாருக்கு கிடைக்க பெரியாத ஒரு பெரிய வரப்பிரசாதுங்க. இப்போ ஆட்சி கட்டிலே உட்கார வச்சுட்டாங்க. யாராவது எதிர்பார்த்தாங்களா? போன மாதம் வரைக்கும் யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? இந்த சினிமாவில் இருக்கிறவங்களும் நினச்சி பார்த்துருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அது முக்கியமான ஒரு விஷயம். முதல்வர் விஜய் கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து இந்த சினிமாக்காரர்களை ரொம்ப பக்கம் சேர்த்துடாதீங்க. நீங்கள் சினிமாக்காரர் தான், ரொம்ப சேர்த்துடாதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது வில்லங்கம். அது பல சம்பவங்கள், அது தனியாக ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். நான் அது பல பிரச்சனைகள் உங்களை சேர்க்க ஐயோ, அவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, யாராவது உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? நீங்கள் ஜெயிச்ச பிறகு உட்காந்து அறிக்கையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, வாழ்த்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு எத்தனை ஹீரோக்கள் புறமப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா? நான் கேள்விப்பட்ட பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடி இருக்காங்க பொழுது, ஹீரோ முதல்வராக வரக்கூடாதுன்னு அதனால் அவங்கள ஒரு பக்கம் ஓரமாக வைங்க. அதே சமயத்தில் சினிமா, தமிழ் சினிமா என்பது அப்படியே அதிபாதாளத்தில் போய் கிடக்குது. உங்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் இன்னொரு 2 வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு முதல்வர் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வரும்போது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இதை நான் பேசலை. நான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு, நீங்கள் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தீங்க, உதயநிதி பார்த்தீங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பார்த்தீங்க, இவர் வைகோ அவர்களை, வைகோலாம் அப்படி நெகிழ்ந்து போயிட்டாருங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்கார அம்மாவெல்லாம் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க நெட்டி முடிக்கிறாங்க, திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அவர் சொல்கிறார், ஒரு கட்சியோட தலைவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்கன்றார். இது சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணும். விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அது தவிர இந்த குட்டீஸ் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டில் இருக்கிற அந்த குட்டி பசங்க பூரா அப்படி நின்று போஸ்ட் கொடுக்கறது, இது பண்ணுறது, வாழ்த்து சொல்கிறது. அதே வேளையில் நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு நான் கேட்கலைங்க. பல பேருடைய கேள்வியாக இருக்குது. நானும் கேட்கறதுக்கு தகுதியானதாக ஒருத்தனாக தான் இருக்கிறேன். காரணம் என்னன்னா, உங்களை ஆதரித்து பேசியவர்கள் இந்த யூடியூப் சேனல்கள்லையோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையோ அல்லது சேட்டலைட் சேனல்கள்லையோ ஆதரித்து பேசின பத்திரிகையாளர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவர்கள் நாம் தமிழர் தம்பிகள் தான். அது கடுமையான விமர்சனம்னா, காது கொடுத்து காதலை கூசுற அளவுக்கான வார்த்தைகள்லாம் வச்சு திட்டி இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய எழுச்சி, உங்களுக்கான அந்த மக்கள் செல்வாக்கை செந்தமிழன் சீமானால் ஜீரணிச்சுக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் கண்ணா முன்னான் பேசினாரு. அது நீங்கள் முதல்வர் விஜய் மறந்துருப்பாருன்னு தெரியல, ஆனால் மக்கள் மறக்கல. என்னை போன்ற ஊடகத்தை சேர்ந்தவர்களாக அதை மறந்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினவங்களாம் அதுவும் கண்ணா முன்னான்னு வாடா போடான்ற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ண பொழுது, சீமானவர்கள் பண்ண பொழுது பல பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சதாங்க. இப்படிலாம் அநாகரிகமாக பேசக்கூடாதுன்னு ஒன்று, ரொம்ப அநாகரிகமாக பேசி வீடியோ போட்டவங்க. நம்மளை பொறுத்தவரை நாகரிகம், அநாகரிகமானா அவங்களுடைய கோபம், விஜயலட்சுமியோட கோபம். வாடா போடான்ற அளவுக்கு பேசி, அண்ணன் எங்கள் அண்ணன் விஜயா இப்படி பேசுகிற, நீ எங்கள் அண்ணன் விஜயா பேசுகிற, அண்ணன் விஜய் அண்ணன் நீ தான் வருவ, நீ சும்மா விடாத. எனக்கு தெரிஞ்சு அன்றே கணித்தார் விஜயலட்சுமி கூட சொல்லலாம், அதில் தப்பே கிடையாது. அப்படியே ஒரு பெண்ணோட கண்ணீர் தான். அது பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தாண்டி ஒரு பெண் ஒரு வீடியோ போட்டு அழுது கண்ணீர் விட்டு பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லி என்னை எப்படியெல்லாம் நீ யூஸ் பண்ண அப்படின்றத ஒரு என்ன சொல்றது, இந்த சமூக ஊடகங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இது வேணுங்க. அது அப்படியே போட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டாக ஒரு வீடியோ, அண்ணா நீ ஜெயிச்சது வாழ்த்துக்கள், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சென்னையில் இருந்தேன்னா உங்களை விஜய் அண்ணா நான் பார்த்துருப்பேன், வாழ்த்து சொல்லியிருப்பேன், நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், பெங்களூரில் இருக்கிறேன், அதே வேளையில் இவரை ஏன்னா நீ போய் பார்த்த,
இது சரியான விஷயமா? ஏன்னா நீங்க போய் பார்த்த என் மனசோட குமுறல் அதுதான். அது சரியான ஆளே கிடையாது. உன்னை என்னென்னலாம் பேச்சு பேசினாரு, உன்னை என்னென்னலாம் திட்டினாரு, நான்லாம் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தேனேண்ணா. சரி விடு, நான் பரவாயில்லண்ணா, இதான் என்னோட கடைசி வீடியோ, நான் இதோட நிறுத்திக்கிறேன், நான் பெங்களூர்லயே கர்நாடகாவிலே இருந்துடுறேன் விடுங்க அப்படின்னு ஒரு பெரிய மனக்குமுறலோட பல பேர் வந்து, அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து, அவர் பேரை சொல்லக்கூடாது நான் விரும்பல, வந்து என்னென்ன தரக்குறைவான வார்த்தைகள் வந்து. ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் இதே தாவேகா தொண்டர்கள் தான், சிஎம் விஜய் அவர்களுக்கு சொல்ற இதே தாவேகா தொண்டர்கள், உங்களுடைய ரசிகர்கள், உங்களை சப்போர்ட் பண்ணி பேசின ஊடகத்தை சார்ந்தவர்கள்லாம் நின்னாங்க வந்து. அப்படியெல்லாம் பேசாதீங்க, ஒருத்தரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, தப்பு. நீங்க முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஏங்க விசில்னு ஒரு சின்னங்க வந்து, அந்த விசிலுக்கு எத்தனை தமிழ்ல பேர் இருக்குது வந்து, விசில் வந்து ஊதல் அப்படின்னு தான் சரியான ஒரு வார்த்தை கூட. மடக்கு ஊதி, மடக்கு ஊதி எங்க பார்த்தாலும் இது எவ்வளவு பெரிய ஒரு இதை பாருங்க. இது வந்து இப்படியா சொல்றவர் யாருன்னா சீமான் தான். அப்புறம் என்னங்கடா டே டீ விற்கிறேன், டீ விற்கிறேன், டீ விற்கிறேன், டீ விற்கிறேன், ஏன்னா டீயாரா வித்துக்கிட்டு இருக்கீங்க, டீ விற்கிறேன் அப்படின்னு என்னென்னவோ. ஏன்னா எல்லாருக்கும் நல்லவனா இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது சிஎம் சார், இருக்கவே முடியாது, 100% இருக்கவே முடியாது. அதை நீங்க தவிர்த்து இருக்கலாம். என்ன காரணத்துக்காக போனீங்கன்னு தெரியல. சரி ஓகே, உங்களுக்காக வரீங்கன்னு சொல்லி இந்த வாசலில் நின்றுட்டு இருந்தாரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை அப்படியே ஓரமா ஒரு பக்கம் ஒதுக்கிட்டா கூட, இன்றைய சட்டசபை குறிப்பா ஜேடிசி பிரபாகர் அவர்களை சபாநாயகராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சபாநாயகராக தேர்ந்தெடுத்து அதனுடைய மரபு என்ன வந்து, அவை தலைவரும் செங்கோட்டையன் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் கொண்டு போய் கையை பிடிச்சி அவரை வந்து இருக்கையில் உட்கார வைக்கணும். பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க வந்து. ஏன்னா இது ஏன் உட்கார வைக்கிறாங்க அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியாது வந்து. விஜய் என்கின்ற ஒரு மாஸ் ஹீரோ இன்னைக்கு சிஎம் ரைட்டு, அவருடைய ஆடியோ லான்ச்சு, அவருடைய சினிமா ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் அந்த குட்டி கதைன்ற ஒரு விஷயம் வந்து, அது எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது, எந்த அளவுக்கு அது ப்ரொமோஷனாக இருந்திருக்கிறது தாண்டி, இன்னைக்கு அந்த குட்டி கதை சட்டசபையில் ஒரு குட்டி கதையை சொல்லி இன்றைக்கு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் அத்தனை பேருக்கும் ஓ இதானயா அப்படின்னு அவை தலைவர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் சேர்ந்து கொண்டு போய் கையை பிடிச்சு கொண்டு போய் ஜேடிசி பிரபாகர் அவர்களை சபாநாயகருடைய சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு முதல்வர் விஜய் என்ன சொல்றாருன்னா, ஒரு கதை இருக்குதுங்க, ஒரு மரபு இருக்கிறது. இங்கிலாந்து பாராளுமன்றத்தை, இங்கிலாந்தோட சட்டத்திட்டங்களை தான் இன்னும் இந்தியாவோட இன்னும் இருக்கு வந்து, ஆண்டவர்கள் அவங்க தான் இன்னும் இருக்கு. இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய மரபு என்னன்னா, அங்க மன்னராட்சியும் இருக்குது, பாராளுமன்றமும் இருக்குது. மன்னராட்சி இருந்தாலும் பாராளுமன்றத்துல சிலது வந்து மன்னர் சொல்றதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது போங்க, ராஜா சொல்லிட்டா அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப வந்து இந்த மன்னருக்கும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் வந்து. அப்ப இவங்களுக்கு பொதுவான ஒரு ஆளா ஸ்பீக்கர் ஒருத்தரை நியமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் இங்க இருக்கிற தகவல் அங்க போய் சொல்லணும்ல, ராஜா கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு. அதே வேளையில் இங்கிலாந்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, இந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து மன்னருக்கு வந்து முழு அதிகாரம் உண்டு அது கொடுக்கறதுக்கு, பாராளுமன்றத்துக்கு கிடையாது. அப்ப இந்த ஸ்பீக்கர் இவர் இருக்கார்ல, ரெண்டுத்துக்குமான ஒருத்தர், அவர் இங்க நிறைவேற்றப்படல, இங்க தெரிவிக்கப்படுற விஷயத்தை கொண்டு போய் மன்னர்கிட்ட சொல்லணும். அவர் கோபமாயி டபால்னு வந்து கத்தி எடுத்து சம்பவம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, சம்பவம் பண்ணியிருக்காரு. அதனால என்ன பண்ணுவாங்களாம், இந்த பாராளுமன்றத்தில் யார் ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க பேரை சொன்ன உடனே தலை தப்புனா தம்புரான் பொன்னியன்டான்னு அந்த பாராளுமன்றத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பார். அந்த ஸ்பீக்கர் ஓட ஆரம்பிச்ச உடனே இந்த அவை தலைவரை எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் ஓடி போய் அவர் கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து உட்கார வைப்பாங்களாம். வந்து அதெல்லாம் ஒன்றில் வாங்க உட்காருங்க அப்படின்னு. இதை வந்து விஜய் ஒரு சம்பவத்தோடு, ஒரு உண்மை சம்பவத்தோடு, ஒரு வரலாற்று குறிப்போடு சொன்ன அந்த கதை கோடிக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கும் போது, அப்போ எப்படியாப்பட்ட ஒரு இளைஞரை, ஒரு தலைவரை இங்கே கொண்டு வந்து அத்தனை இளைஞர்கள் போய் சேர்ந்திருக்குது. நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசினார் வந்து, இப்போ ஜேடிசி பிரபாகர் சபாநாயகர் இருக்கார்ல, அவரு, நான், முதல்வர் 3 பேரும் வந்து ஒரே காலேஜில் படித்தவங்க, சென்னையில் இருக்கிற லயலா காலேஜில் படித்தவங்க. அதே வேளையில் 1967 நாங்கள் வந்து சட்டசபைக்கு வந்துட்டோம், திமுக வந்துருச்சு, நாங்கள் தான் சீனியர், நாங்கள் சொல்றதையும் நீங்க கேட்கணும். அதெல்லாம் மீறி
இந்த சட்டசபையை பார்க்கும் பொழுது வெறும் இளைஞர்கள் கூட்டமா இருக்குது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னு உதயநிதி வந்து பாராட்டுறார். இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, அது பொதுவா ஒரு கட்சி வெற்றி பெற்று சட்டசபை கூடுது அப்படின்னா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அதிகமா இருப்பாங்க, எதிர்கட்சியில் கம்மியா இருப்பாங்க. இப்போ 2 பக்கமும் சரிசமமா இருக்கிற பொழுது இது ஆரோக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின் போது எதிர்த்து குரல் கொடுக்கலாம், ஒரு நல்ல விஷயம் அப்படின் போது எல்லாரும் கைத்தட்டி பாராட்டலாம், வரவேற்கலாம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதுல ரொம்ப இன்னொரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர் பேசுறாரு, நீ பேசியிருக்காரு, அதாங்க சரியான தமாஷ். அது முதல்வரெல்லாம் பாராட்டிட்டாரு, சபாநாயகர்களை பாராட்டிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன் கசப்பான சில அனுபவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு என்னன்னு உங்களுக்கே தெரியும். வந்து இவர் ஆதரவு கொடுக்குறாருன்னு கூட்டின்னு வந்தாச்சு கவர்னர் கிட்ட. இவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள அவர் கட்சியை சேர்ந்த தலைவர் டிடிவி, இது ஏஐ வீடியோ, எங்காலே ஏஐ தான், மிரட்டி கூட்டு போயிட்டீங்க, விஜய் மீது நான் வந்து மான நஷ்டீடு வழக்கு தொடருவேன், நான் இந்த சட்டப்பேரவே கூட விடாம பண்ணுவேன், இந்த வெற்றி வாய்ப்பே காலி பண்ணுவேன், கவர்னர் கிட்ட போய் நான் வந்து புகார் மனு கொடுக்குறேன். ஏங்க கார் உள்ள உட்காந்தது அவர் தாங்க. அந்த பின்னாடி அந்த காருக்கு வெளியே இருக்கிற ஒரு வினைல் போர்டு வந்து ஒரு ஒரு லைட்டிங் வச்சிருக்கிற போர்டை வச்சு பெரிய மேட்டில் ஒரு ஹோட்டல் முன்னாடி நடந்தது வரைக்கும் எடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஏஐ வச்சு. இவர் ஆளே ஏஐன்னு சொல்றாரு. வந்து இந்த வடிவேல் காமெடியில் ஒரு கடைசியா இப்ப பேசணும்னு என்ன ஆகிப்போச்சு, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் பேசின பிறகு கடந்த காலத்துல அனுபவம் சில நாட்கள் முன்னும் கசப்பான அனுபவம் நடந்துருச்சு, அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த வடிவேல் காமெடி தான் வந்து கடைசியில வந்து சொல்லல, என் ஆடு திருடு போலைக்க திருடு போன மாதிரி கனவு கண்டன்ற அளவுக்கு வந்து தினகரன் முடிச்சது. காமெடி கிடையாது, வந்து அது மாதிரிதான் முடிவுக்கு வந்தாச்சு. வந்து காரணம் என்னென்றால் இந்த இளைஞர்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய சக்தி, இளைஞர்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அரசையே 67 வருடங்களுக்கு பிறகு 2 திராவிட கட்சி இல்லாமல் ஒரு கட்சி இன்று சட்டசபையில் உட்கார்ந்துருக்கு, ஆட்சி அரணியில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த இளைஞர்கள் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி இளைஞர்களுக்கான, இன்று பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு முக்கிய முதல்வராக சிஎம் விஜய் தன்னுடைய ஆட்சியை தொடர்வார் என்று அனைவரும் விரும்புகிறார்கள், நம்புகிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.